இப்ப இருக்கிற ஃபேன்ஸ்லயே யாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றது. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு எந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற கன்ஃபியூஷன்ல எல்லாமே இருக்கும்போது ஒரே ஒரு படம் தான், யார் வந்தாலும் வாங்க, நான் வந்து ஆல்ரெடி ரெடி ஆயிட்டேன், தீபாவளிக்கு நான் வந்தே தீருவேன் அப்படின்ற ஒரு முடிவில் எந்த படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அமரன் படம் தாங்க. அதாவது சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் படம் 100% தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறது. அதாவது அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை வந்து எப்படி சொல்லணும்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஒரு 90% முடிஞ்சு போச்சு. ஸோ ரிமைனிங் 10% தான், அதையும் 100% இவங்க முடிச்சிருவாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கலாம் தீபாவளிக்கு வரப்போகுதுன்னு. இப்போ இந்த படத்தை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தீபாவளிக்கு வர வேண்டிய படங்கள் வரவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் விடாமுயற்சியை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். விடாமுயற்சி 31 வரப்போகுது. இன்னுமே வந்து அந்த நம்பிக்கையிலேயே அஜித் ஃபேன்ஸ் இருக்கும், வந்துடும், எப்படின்னா விடாமுயற்சி வந்துடும் இருக்கும். பட் 80% வந்து அதுக்கு வந்து வாய்ப்பில்லை ராஜா, அந்த மாதிரி கான்செப்டில் தான் இருக்கு. ஸோ விடாமுயற்சியோட ரிலீஸ் தள்ளி போகும் பட்சத்தில் அமரன் வந்து சிங்கிள் மேன் ஆர்மியா, அதாவது ஒன் மேன் ஆர்மியா நின்று தீபாவளியை செய்ய போகிறது. ஏன்னா கங்குவா படமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூர்யா நடித்திருக்கும் கங்குவா படமும் தீபாவளி வர்றது கொஞ்சம் டவுட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் வந்து நவம்பர் 14 வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த பெரிய தலைகளோட படமோ பெரிய ஹீரோஸோட படமோ உங்களுக்கு தீபாவளிக்கு வரப்போவது கிடையாது, சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தை தவிர்த்து. இப்போ சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தை யார் எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ராஜ்குமார் பெரியசாமி. அண்ட் அது வந்து ஒரு மிலிட்ரி மேனோட லைஃப் அமரன் படம். அதாவது நம்மளுடைய சோல்ஜர் மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கார், வேற சென்னை சார்ந்தவர். அதுவும் அவர் படித்த காலேஜ் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், நம்ம தாம்பரத்தில் இருக்கிற காலேஜ், மேஜர் முகுந்த் வரதராஜன். இந்த காலேஜை பற்றி ஏன் நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, அந்த காலேஜில் தான் நானும் படித்தேன். தாம்பரத்தில் இருக்கிற மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் தான் நானும் படிச்சிருக்கேன். ஸோ அங்கே படித்த ஒரு நபரோட பயோபிக்கை எடுத்திருக்காங்கன்னும் போது அதில் எங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய சந்தோஷம். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, யாரோட பயோபிக் இருக்கிறாங்க அப்படின்றதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு பயோபிக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா யாரோட பயோபிக் வேணாலும் எடுக்கலாம். ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்கலாம், இல்லை ஒரு சினிமா நட்சத்திரத்தை வச்சு எடுக்கலாம், இல்லை ஒரு கிரிக்கெட் ஸ்டாரை வச்சு எடுக்கலாம். பட் சிவகார்த்திகேயன் யாரை சூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க, மேஜர் முகுந்த் வரதராஜன். அந்த மேஜர்ன்ற வார்த்தையை உங்களுக்கு நல்லா தெளிவுபடுத்தும். அவர் வந்து ஒரு மிலிட்ரி மேன், தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய உயிரை இந்த தேசத்துக்காக தியாகம் பண்ணவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் முகுந்த் வரதராஜன். அவரோட பயோபிக்கை எடுத்து தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார் பாருங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். ஏன்னா சிவகார்த்திகேயனை நீங்க சமீப காலமா பார்த்துட்டு வரலாம். அவர் வந்து ஒரு கருத்து சொல்ற படமா தான் நடிப்பாரு. எனக்கு கமர்ஷியலா இருந்தாலும் இல்லாக்கட்டியும் பரவாயில்ல, எனக்கு வந்து மக்களுக்கு எதனா ஒரு கருத்து சொல்லணும், அந்த மாதிரி படங்களா கொடுங்க அப்படின்னு நடிக்கிறவர் தான் சிவகார்த்திகேயன். அதுக்கு உண்மையிலே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா சமூக கருத்தை சொல்லும் போது படம் ஓடுமா, கமர்ஷியலி ஹிட் ஆகுமானா டவுட்டு. பட் பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு மக்களுக்கு கருத்தை சொல்லணும், அதனால நான் படம் கமர்ஷியலி ஹிட்டால்னா கூட பரவாயில்ல, எனக்கு நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நடிக்கிறாருன்னா அவருக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கலாம், அவர் நடித்த வேலைக்காரனா இருக்கட்டும், அப்புறமா வந்து இப்போ சமீபத்தில் வந்த மாவீரனா இருக்கட்டும். மாவீரன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் நடக்கிற குற்றப்பிழைகளை, அதாவது ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் அந்த வீடு எப்படி தரம் இல்லாமல் கட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தியிருப்பாரு. உண்மையிலேயே அதுக்கெல்லாம் தனி மனதைரியம் வேணும். அதுவும் ஆளும் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு கூட வந்திருக்கலாம், பட் அதையும் மீறி அவங்க படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்தது அவர் நடித்த படம் அயலான் பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நம்ம நாட்டு வளர்த்த உரிகிற ஒரு எதிரி குரூப்பு கிட்டேருந்து ஒரு வேற்று கிரகத்தை சார்ந்த ஒரு ஏலியன் வருது. அந்த ஏலியன் வந்து இந்த நாடு வந்து இந்த உலகம் வந்து நாசமா போகுது, இவங்க இதை எடுத்துட்டாங்கன்னா அப்புறமா அவ்வளோதான், இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது, தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த உலகத்தை அழிக்கிறாங்க, நான் வேற்று கிரகத்திலேருந்து வந்து உங்க கிரகம் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனோட சேர்ந்து எப்படி இதெல்லாம் தடுத்து நிறுத்துறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டு போனது தான் அயலான். அந்த அயலான் படத்துக்கு வந்து சிவகார்த்திகேயன் சொல்லியும் செஞ்சிருந்தாரு, நான் வந்து இந்த படத்துக்கு வந்து சம்பளம் வாங்காம நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலே அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம்தான், பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஒரு சம்பளம் வாங்காம ஒரு நல்ல கருத்துடைய படத்தை எடுத்து கொடுப்பதற்கு ஒரு மன தைரியமும், அந்த விஷயத்துல நான் சிவகார்த்திகேயனை உண்மையிலே பாராட்டுறேன். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து அவர் எடுத்திருக்கிற படம் தான் இந்த அயலான் அமரன். இது ரெண்டுமே எனக்கு அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆயிடும், அயலான் அமரன்றுவேன், அமரன் அயலான்றுவேன். ஸோ மேஜர் முகுந்த் வரதராஜன் இவர் யாரு? மேஜர் முகுந்த் வரதராஜன் பார்த்தீங்கன்னா
1983 பிறந்து 2014 தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர். அதாவது வாழுற வயசுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 30-31 வயசுலாம் வந்து அப்பதான் வந்து அந்த மேரேஜ் ஆயிட்டு ஒரு கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தை குட்டிகளோட வாழுற பீரியட். ஒரு 25 to 45 வந்து என்ஜாய்மெண்ட் பீரியட்னு சொல்லலாம். ஆனா அந்த மிட் ஏஜ்லயே இது 31 வயசு தான், 83லேருந்து 2014, 31 வயசுலயே நமக்காக உயிர் தியாகம் செய்தவர்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நமக்காக லோக்கல் பிரச்சனைகளை தீர்க்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர பிரச்சனைகளை தீர்க்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி. இப்போ நம்ம பார்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணி நம்மளை பாதுகாக்கிறது யாரு? மிலிட்ரி. அவங்க சும்மாவே போய் உயிரை விடல, நம்மளை பாதுகாக்க. நம்மனா தமிழ்நாட்டு பார்டர்ல அவர் சண்டை போட்டு சாவலனாலும் காஷ்மீர்ல நடந்த ஒரு கவுண்டர் டெரரிஸ்ட் அட்டாக்ல தான் வந்து இவர் தன்னுடைய உயிரை பணயம் செய்யறாரு. அதாவது 83க்கு அப்புறமா பிறந்து கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு மிலிட்ரிக்கு சர்வ் பண்ணி ஆகணும்ட்டு போய் சேர்ந்து அதுக்கப்புறமா படிப்படியாக உயர்ந்து காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே நடக்கிற டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு தெரியும். அதை தான் இவங்க படமாக எடுக்கிறாங்க. இவருடைய உயிர் எப்படி போனது முதல் கொண்டு இவங்க படமாக எடுக்கிறாங்க. ஸோ அந்த கதைக்குள்ள டெப்த்தாக போய் நான் இப்போ சொல்ல விரும்பல. ஸோ அங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக்கை வந்து இவர் வந்து போய் காப்பாற்ற போய் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய உயிரை இந்த மக்களுக்காக தியாகம் செய்திருக்கிறார். அதை தான் வந்து இவங்க ஒரு படமாக எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த படத்துல வந்து யாரு வந்து மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார். உண்மையிலேயே ஜிவி பிரகாஷ்குமார் இந்த மாதிரி சென்டிமெண்டலா எடுக்கிற படத்துக்கு நல்லாவே ஒர்க்ஃபுல் மியூசிக் தான் போடுவாரு. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கிறோம். ஹீரோயின் யாரு பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி. அதாவது நம்மளுடைய அமரன் சிவகார்த்திகேயனோட வைஃபா வந்து சாய் பல்லவி வந்து ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல டீம் தான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ராஜ்கமல், நம்ம கமல் சாரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ப்ளஸ் சோனியும் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. மகேந்திரன் அப்படின்ற டீம்ஸ்லாம் கொஞ்சம் இணைஞ்சு செயல்பட்டு இருக்கு. இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் யார் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ஜியன் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து இப்போ ரெட்ஜியன்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் ஆப்வியஸாக நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால October 31 வரை இந்த படம் வரனால ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் வசூலை இந்த படம் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமுடன் வெயிட் பண்ணிருக்காங்க. இதுல சிவகார்த்திகேயன் லைஃப் ஹிஸ்டரின்னு நீங்க ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இவர் என்னதான் முகுந்த் வரதராஜன் லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பண்ணாலும் சிவகார்த்திகேயன் லைஃபும் வந்து கொஞ்சம் ட்ரெஜடிக்குள்ள போய் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த மனிதர் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். ஒன்றும் அவருக்கு வந்து இப்படி சினிமாக்குள்ள என்ட்ரி ஆன ஒன்றும் ஒரு ஹீரோ ரோலை கொடுத்து போய் 10 பேரை அடிங்க அப்படின்ற மாதிரி படங்கள்லாம் அவருக்கு வரல. உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார்னு. ஒண்ணுமே இல்லாத மனுஷன் மாதிரி போயிட்டு விஜய் டிவியில கலக்க போவது யாரு, அதுல போய் பண்ணிட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் ஆங்கரிங்ஸ் விஜய் டிவியில பண்ணிட்டு அப்புறமா பல ஆங்கர்ஸ் டிவி ஷோஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா அப்படின்ற படத்துல தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கிறார். அதுக்கப்புறமா தனுஷ் வந்து நிறைய படங்கள் அவருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. 3, எதிர்நீச்சல், இது மாதிரி நிறைய வாய்ப்புகளை தனுஷ் கொடுத்து சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழு எஃபர்ட்டை போட்டிருக்காரு. முழு எஃபர்ட்டை போட்டு எல்லா இடத்துலையும் இப்போ அவர் பாட்டும் பாட செய்வாரு, நடிக்கவும் செய்வாரு, சில கதைகளும் எழுதுவாரு, விட்டா மியூசிக் கூட நெக்ஸ்ட் போடுவாரு போல. ஸோ பல திறமைகளை கொண்டவர் தான் சிவகார்த்திகேயன். இப்போ இவரை ஏன் நம்ம இந்த தானே வளர்ந்து வந்தவர்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ரஜினி சார் எடுத்துக்கோங்க. ரஜினி சாருக்கு உயர்த்தி விட ஆள் யாருமே கிடையாது. அவர்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பார். நம்ம வேணா அசால்ட்டா சொல்லிட்டு போயிடலாம், ரஜினி சார் வந்தாரு, படத்துல நடிச்சாரு, கெத்தானாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாருன்னு. பட் அது பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா வேற ஒரு மாநிலத்துல இருந்து வந்தவர் இந்த இடத்துல வந்து நின்று சர்வை பண்றாருன்னா அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும், எவ்வளவு பேர் வந்து அவரை காலி பண்ணணும்னு பிளான் போட்டிருப்பாங்க, அவரை சினிமா இண்டஸ்ட்ரி இருந்தே ஒதுக்கணும்னு பிளான் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மீறி அவர் வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா நிக்கிறாருன்னா அதுக்கு அவருடைய முயற்சி தான் காரணம். அந்த ஸ்டைல், அந்த கெத்து, எது வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் என் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு பண்ணிட்டு போனாரு பாருங்க ரஜினி சார். அதே மாதிரி தான் அஜித் சாரும். அஜித் சாரை வந்து தூக்கி விடுறதுக்கு ஆளே கிடையாது. அஜித் சார் இதுல வந்து அவர் பல கான்சென்ட்ரேஷனை கொண்டவர். உதாரணத்துக்கு பைக் ரேஸ் போயிடுவார், கார் ரேஸ் போயிடுவார். அதால அவருக்கு பல பிரச்சனைகள் வந்துச்சு, பல ஆக்சிடென்ட்ஸ். அந்த மனுஷன் உடம்புல சர்ஜரி பண்ணாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஸ்பைன் சர்ஜரி முதல் கொண்டு பண்ணவர் அவர். அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ்க்கு மீறியும் இந்த இடத்தை தக்க வைக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அதுவும் இவ்வளோ ஃபேன்ஸை தக்க வைக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு 2 வருஷம் நீங்க ஃபீல்டுல இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களை தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க. அப்படியாப்பட்டதுதான் சினிமா இண்டஸ்ட்ரி. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க உங்க இடத்தை ஆக்குபை பண்ணுறதுக்கு. பட் அப்படி இருக்கும் பட்சத்துலயும் 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 4 வருஷம் வரலனாலும் பரவாயில்ல, திருப்பி வந்து ஒரே படம் கொடுத்தா போதும், அந்த இடத்த வந்து அவர் திருப்பியும் தக்க வச்சுட்டு போயிடுவார். அவரையும் தூக்கி விடுறதுக்கு யாரும் கிடையாது. அந்த லைன்ல வரவர் தான் நம்ம சிவகார்த்திகேயன். யாரும் இல்லை உயர்த்தி விட, ஒன்றும் பெரிய பேக்ரவுண்டும் கிடையாது. நானா வந்தேன்,
சிலர் சப்போர்ட் பண்ணாங்க, ஏறினேன், இப்போ வந்து நான் முன்னேறி போயிட்டே இருக்கிறேன். அவ்வளோதான். உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதுவும் குறிப்பாக இந்த பயோபிக்கை எடுத்ததுக்கு வந்து சிவகார்த்திகேயனுக்கும் சரி, அந்த டீமுக்கும் சரி, டிரெக்டர் சாருக்கும் சரி, நான் உண்மையிலேயே என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்களை வந்து நம்ம இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பாருடா, நம்ம ஹீரோவே வந்து பாரு தேசத்துக்காக போராடி இருக்காரு, ஒரு நாட்டு நலனுக்காக போராடி இருக்காரு, ஒரு கவுண்டர் டெரரிஸ்ட் அட்டாக்ல தன்னுடைய வாழ்க்கையை வந்து தியாகம் செய்கிறாரு அப்படின்னு போது எடுத்து போகும்போது அவங்களுக்கு தான் அப்போ அந்த தேசம் மேலேயும் நாட்டு மேலேயும் நம்ம மக்கள் மேலேயும் ஒரு பற்று இருக்கும். கெட்டு போக மாட்டான் இளைஞன். இளைஞனை கெட்டு போக விடாமல் இழுத்து யார் யாரெல்லாம் பிடிச்சி வைக்கிறீங்களோ, எந்தெந்த ஆக்டர்ஸ்லாம் பிடிச்சி வைக்கிறீங்களோ அவங்களுக்கு உண்மையாலேயே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவேன் நான். அந்த வகையில் சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் நடித்த மூலமாக மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ தீபாவளிக்கு வர சிங்கிள் படம்னு சொல்லலாம் அமரனை. மேபி சின்ன சின்ன படங்கள் வரலாம், பட் பெரிய ஸ்டார் பட வரிசையில் வந்து நிற்கிறது அமரன். சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைய போகிறது இந்த படம். அதே டைம் கேப்பில் நாங்களும் எல்லாருமே விடாமுயற்சி வரணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் அந்த அப்டேட்டை தருவாங்களா தரமாட்டாங்களான்னு. இருந்தாலும் கஷ்டம் தான் சொல்கிறாங்க.